அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபியில் நாம் கும், அதாவது இங்கே பாருங்கள், போல்ட் எழுத்துகளினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரபி வார்த்தைகளை அம்வாலுக்கும், அம்வாலுக்கும் என்றால் உங்களுடைய பொருள்கள், உம்மஹாத்துக்கும், இஹ்வானுக்கும், அஸ்வாஜுக்கும், அவுலாதுக்கும், பனாத்துக்கும், அன்ஃபுசுக்கும் என்று நாங்கள் கூறுவோம். இவ்வாறு இந்த கும் என்று அரபியில் உடைமையை அறிவிக்கக்கூடிய பன்மையான வார்த்தையை எப்படி நாம் உருதுவில் கூறுறது? அதனால் தான் தலையங்கம் கூறப்பட்டிருக்கிறது. கும் கி மிசாலே, கும் உடைய உதாரணங்கள். தும்ஹாரா, தும்ஹாரி, தும்ஹாரே. தும்ஹாரா என்றால் உங்களுடையது, ஆண்மை. துமாரி உங்களுடையது, பெண்மை. துமாரே ஆண் பெண் இருசாராருக்கும் பொதுவானது, பன்மை. அம்வாலுக்கும், துமாரே மால், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பணங்கள். இங்கே நாம் உருது பாடம் என்ற வகையில் அவதானிக்க வேண்டியதொன்று, மால் என்பது ஒருமையில் இருக்கிறது. துமாரே என்ற அந்த ரே எனும் இலாஃபத்துடைய உடைமையை காட்டும் அடையாளம் பன்மையாக வந்திருக்கிறது. எப்பொழுதும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும். மால் என்பது ஒருமையாக இருக்கும், துமாரே என்ற பன்மையான அடையாளம் தான் மாறும். இதனால் அம்வாலுக்கும், துமாரே மால், உங்களுடைய பணம் என்று நாம் கூறும். உம்மஹாத்துக்கும், துமாரி மாயே, உங்களுடைய தாய்மார்கள். தாய்மார்கள் எனும் பொழுது அது பெண்பால், அதனால் துமாரி என்று வந்திருக்கிறது. இந்த துமாரி என்பது துமாரி மா என்று ஒருமையில் வந்தாலும் துமாரி என்று தான் கூற வேண்டும். மாயே என்று பன்மையில் பெண்பால் வந்தாலும் துமாரி என்று தான் கூற வேண்டும். அதிலே வித்தியாசம் கிடையாது. இஹ்வானுக்கும், துமாரே பாய், உங்களுடைய சகோதரர்கள். அஸ்வாஜுக்கும், துமாரி பீவியா, உங்களுடைய மனைமார்கள். அவுலாதுக்கும், துமாரி அவுலாத், உங்களுடைய பிள்ளைகள். அவுலாத் என்கிறதனையும் இங்கே பெண்பாலாக பாவித்திருப்பதன் காரணமாக துமாரி என்ற ரீ எனும் பெண்பால் உடைமைப்பாடின் இலாஃபத்தின் அடையாளம் வந்திருக்கிறது. பனாத்துக்கும், துமாரி பேட்டியா, துமாரி பேட்டியா, பேட்டி உடைய பன்மைத்தான் பேட்டியா. துமாரி பேட்டியா, உங்களுடைய பெண்மக்கள். பனாத்துக்கும். அன்ஃபுசுக்கும், துமாரி நஃப்ஸ், நஃப்ஸ் என்கிறது அது பெண்பாலாக பாய்க்கிறதின் காரணமாக இலாஃபத்துடைய அடையாளம் ரீ என்று வந்திருக்கிறது. எனவே துமாரி நஃப்ஸ், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆத்மாக்கள், நஃப்ஸுகள். நல்லது. இப்போ பாருங்கள், தீன் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் இந்த இலாஃபத்தை, உடைமையை அமைத்திருக்கின்றோம். தீனுஹு உஸ்கா தீன், அவனுடைய மார்க்கம். தீனுஹும் உன்கா தீன், அவர்களுடைய மார்க்கம். தீனுக்க தேரா தீன், உன்னுடைய மார்க்கம். தீனுக்கும் துமாரா தீன், உங்களுடைய மார்க்கம். தீனி மேரா தீன், என்னுடைய மார்க்கம். தீனுனா ஹமாரா தீன், எங்களுடைய மார்க்கம். அவ்வாறே கிதாபுஹு உஸ்கி கிதாப், அவனுடைய புத்தகம். இங்கே கிதாப் என்பது பெண்பால் என்கிறதின் காரணமாக கி என்ற இலாஃபத்துடைய உடைமையை அறிவிக்கும் அடையாளம் வந்திருக்கிறது. கிதாபுஹும் உன்கி கிதாப், அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய புத்தகங்கள். கிதாபுக்க தேரி கிதாப், உன்னுடைய புத்தகம். கிதாபுக்கும் துமாரி கிதாப், உங்களுடைய புத்தகம், உங்களுடைய புத்தகம். கிதாபி மேரி கிதாப், என்னுடைய புத்தகம். கிதாபுனா ஹமாரி கிதாப், எங்களுடைய புத்தகங்கள், புத்தகம். கிதாபுனா எங்களுடைய புத்தகம். நல்லது. மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் ஹுதா ஹாஃபிஸ்.